வெரி குட் மார்னிங். ஐ எம் டாக்டர் தினேஷ் குமார், ஆராதனா ஹோமியோ கிளினிக், வெள்ளூர். நான் இன்று சொல்ல போகிற சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு 10 பேரில் 7 பேருக்கு மேலே இந்த ஃபேட்டி லிவர் தொந்தரவுகள் இருக்குது. வாங்க, இந்த ஃபேட்டி லிவர் என்னென்ன தொந்தரவுகளை உருவாக்கும், எப்படி இதை தவிர்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு, என்னென்ன தொந்தரவுகள் அந்த ஃபேட்டி லிவர்லாம் இருக்கும் டாக்டர், எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்குறாங்க. சில பேர் பிளட் ரிப்போர்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கிரேட் 2 வந்திருக்கு டாக்டர், நான் என்ன பண்ணா, நான் எதுவுமே பண்ணுறது இல்லையே, நான் ட்ரிங்க்ஸே பண்ணுறது இல்லையே டாக்டர்ன்றாங்க. இது வெறும் மது பழக்கத்தினால மட்டும் வரதில்லைங்க. மற்றபடி அதிகமான வலி மாத்திரைகள், அதிகமான வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகள், கொழுப்பு அடர்ந்த உணவுகள், எண்ணெய் பொருள் பலகாரங்கள், அதிகமான இனிப்பு, கார்போஹைட்ரேட் போன்ற அதிக அளவில் எடுத்துக்கொள்வதாலும் இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படுகின்றது. ஸோ இப்போ நான் அறிகுறி பார்ப்போம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நைட் டைம்ல வண்டி ஓட்டுறப்பங்க ரொம்ப ஒரு மங்கலான ஒரு விஷன், ஒரு நைட் பிளைண்ட்னஸ், மைல்டா ஒரு பிளர்ன்னு தெரியும், ரொம்ப மைல்டா தெரியும், ரொம்ப அதிகமாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த தோல் சருமங்கள்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்கும். முக்கியமாக இந்த உள்ளங்கை உள்ளங்கால்கள் ஒரு மாதிரி அரிப்பு எடுக்கிற அந்த தன்மை இருக்குங்க. ஸோ மூணாவது, ஒரு அசைவம் சாப்பிட்றதுக்கு அப்புறமோ இல்லை ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது நெஞ்செலும்பு கீழே ஒரு ஒரு அசௌகரியம், ஒரு சின்ன பெயின், சுருக்குன்னு வந்துட்டு போகுது டாக்டர், என்னன்னே தெரியல, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். நாலாவது, மலம் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரியும். நார்மலாக இருக்கிற கலரை விட கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் இருக்கும். கொஞ்சம் ஒரு ஒயிட் பேஸ்டு அந்த கலர், ஒரு பேல் கலர்னுவாங்க எக்ஸாக்டா, அந்த வித்தியாசம் தெரியும். யூரின் போகிறப்ப அதிக மஞ்சள் தன்மையோடு இருக்கிற யூரின் தெரியும். ஸோ இது போன்ற அறிகுறியினால கல்லீரல் பாதிப்பு எந்த கட்டன்றது ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தாங்க தெரியும். பட் இதில் ஏதோ ஒரு அறிகுறிகள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக விழிப்புணர்வு ஆயிடணுங்க. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் டாக்டர்? ஒன்றும் இல்லைங்க, அதிகமான எண்ணெய் பொருள் பலகாரங்கள், இந்த பிஸ்கெட்ஸ், கேக் சம்பந்தமான விஷயங்கள், லேட் நைட்டில் சாப்பிடுவது, அதிக எண்ணெய் வெளியில் சாப்பிடுவது போன்ற விஷயங்கள் தவிர்க்கலாம். ஸோ என்னென்ன உணவுகள் லிவர் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது இந்த நெல்லிக்காய் சார்ந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறதுங்க. நெக்ஸ்ட் இந்த மஞ்சள் சார்ந்தது, நிறைய பழங்கள் எடுத்துக்கொள்வது, கீரைகள் முக்கியமாக சேர்ப்பது. ஸோ இது போன்ற இந்த லைம், ஆரஞ்சு, ப்ரக்கோலி, இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவது தான் லிவர் டீடாக்சிஃபிகேஷன். இது ஆரம்ப கட்டளை தான். இதை தாண்டி ஃபேட்டி லிவர் கிரேட் 2 இருக்குது டாக்டர், கிரேட் 3 இருக்குது டாக்டர்னா, ஹோமியோபதியில் ஒரு 3லிருந்து 5 மாதத்திற்குள் நாங்கள் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு சில மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது ஸோ இதுலேருந்து நிரந்தரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.